வணக்கம் எல்லாருக்கும். சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டுள்ள கல்முனையைச் சேர்ந்த அனோஜனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் சமூக வலைத்தளங்களில் இஸ்லாமிய மதத்தை விமர்சித்தார் என்ற அடிப்படையில் சவுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்றைக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருட சிறை தண்டனையும் 30 லட்சம் ரூபா அபதாரம் விதிக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். நிறைய பேர் சந்தோஷப்படுறீங்கன்னு மட்டும் தெரியுது. கடவுளை யாராவது நேரில் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய அம்மா அப்பா நீ இந்த மார்க்கம் அதை பின்பற்றுன்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாருமே பின்பற்றுறீங்க. நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே தான். சரியா? அப்படியான ஒரு அடிப்படையிலாம் உங்களுடைய மதத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டு வரோம். ஆனால் எந்த மதமும் சொல்லாத ஒரு வேலையை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிற, இன்னும் ஒரு மதத்தை விமர்சிக்கிறது. இது ஒரு உண்மையில் தவறான ஒரு வேலை. அது எந்த மதத்தை அவர் செய்தாலும். இன்றைக்கு அனோஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களையும் பிழை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. சரியா? இது ஒரு மன்னிக்கக்கூடிய குற்றம். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் எத்தனை இஸ்லாமியர் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள். இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் கூட இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிற விடயங்கள் நீங்கள் சமூக வலைத்தளங்களை எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படியான காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை, குடும்ப வறுமையின் காரணத்தினால அவர் சவுதி அரேபியா போயிருக்கிறார். அவருக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது, அம்மா அப்பா. அவர் குடும்பம் அவ்வளோ கஷ்டப்பட முடியாது. கொஞ்சம் ஒரு நிமிடம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தண்டனை வண்டி கொடுத்துட்டோம்னு நீங்கள் பெருமை கொள்றீங்க. குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, அவரோட பிள்ளைகளை. இதே நிலைமை இந்த இந்து மதத்தை எத்தனை விமர்சிக்கிறீங்க. உங்களுக்கு வந்திருந்தா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கே சட்டத்திட்டங்கள் எல்லாம் பலமாக இருக்கு. சரியா? அப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறது போல் எல்லா நாடுகள்லையும் எந்த மதத்தை யார் விமர்சித்தாலும் இப்படி தண்டனை வழங்கப்படும். இப்படி தண்டனை அமலுக்கு வந்தது என்றால் உண்மையில இந்த இனவாதம் யாருமே இந்த சோசியல் மீடியாவில் சரி எங்கேயுமே பேச மாட்டானுங்கள். விளங்குதா? இதுதான் உண்மை. அப்போ இப்படியான சட்டங்களை எங்களை அரசாங்கம் கொண்டு வரணும். இந்த இனவாதம் பேசுகிறவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்றால் இப்படியான சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வரணும். இன்றைக்கு எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் கொமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை இழிவாக, இந்து மதத்தை இழிவாக, கிறிஸ்தவர்களை இழிவாக. நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் மனிதர்களாக உண்டாகுங்கடாப்பா. விளங்க, நாங்கள் மனிதர்கள். இப்போ இஸ்லாமிய மதத்தவனை வெட்டினா வேறு ரத்தம் வருதா? இந்து மதத்தவனை வெட்டினா வேறு ரத்தம் வருதா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்களை வெட்டினா வேறு ரத்தம் வருதா? அடிச்சா அவனுக்கும் வலிக்குது, உங்களுக்கும் வலிக்குதுடாப்பா. அப்போ நாங்கள் மனிதர்களாக நாங்கள் உண்டு. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதல் சிந்திங்க. மனிதநேயம், மனிதர்கள், அதுக்கப்புறம் தான் மதம். அந்த அடிப்படையில் பயணிங்கோ. உங்களுடைய தந்தை தாய் நீங்கள் பிறக்கும்போது உங்களை சொல்லி தந்திருக்கணும் இந்த மார்க்கத்தை நீ பின்பற்ற சொல்லி. அதுக்காக இன்னொரு மார்க்கத்தை உங்களை வெளிப்படுத்த உங்களோட தந்தை தாய் கூட சொல்லி தந்திருக்க மாட்டேனும். அப்போ உங்களோட மதம், உங்களோட தந்தை தாய் சொல்லாத ஒரு விடயத்தை நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை செய்கிறீங்கள் என்றால் அப்போ உங்களோட மதத்துக்கு நீங்கள் எப்படியான உண்மையான ஒரு பெற்றான ஒரு உங்களோட மதத்தை நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட மதத்துக்கு உண்மையாக இருப்பீங்க. எதை அடிப்படையாக வைத்து நாங்கள் சொல்லலாம்? முதல் உங்களோட மதத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்கோ. உங்களுடைய மார்க்கத்துக்கு உண்மையா இருங்க. உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு மதத்தை விமர்சிக்க மாட்டீங்க. அது எல்லா மதத்தவர்களுக்கும் பொருந்தும். எனக்கு எல்லா மதமும் பொதுதான். நான் எந்த கடவுளை பார்த்தாலும் கும்பிடுவேன். விளங்குதா? ஆனா கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கடவுளை பார்த்ததே இல்லை. விளங்குதா? நான் பிறக்கும் பொழுது என் அம்மா சொன்னான் இந்து மதத்தை பின்பற்றி, அவ்வளவுதான். இதே மாதிரி தான் உங்களுக்கும். இதே என்ன ஒரு மதத்தை நீ விமர்சிக்க சொல்லி யாருமே இங்கே சொல்லலை. எந்த ஒரு மத நூலும் சொல்லலை. திருப்ப தான் நான் சொல்கிறேன் எத்தனை பதிவுகளில். எந்த ஒரு மத நூலும் என்னமோ ஒரு மதத்தை நீ இழிவுபடுத்து, என்னமோ ஒரு மதத்தை நீ விமர்சின்னு சொல்லி எந்த ஒரு மதமும் சொல்லலை, மத நூலும் சொல்லலை. இந்த அம்மா அப்பா கூட சொல்லாத ஒரு விஷயத்தை நீ செய்கிற என்றால் நீ எப்படிப்பட்ட மனிதனை நீ கொஞ்சம் சிந்தி. உன்னுடைய இறைவனுக்கு நீ பின்பற்றுகிற மார்க்கத்துக்கு நீ உண்மையாக இருக்கிறா என்ற சிந்தி. இன்றைக்கு சுப்பிரமணியன் ஒரு 5 ஜீவனில் தொடங்கின பிரச்சனை இன்றைக்கு சவுதி அரேபியாவில் ஒரு நபர் கைது செய்து 5 பேரும் சிறை, 30 லட்சம் ரூபா அபதாரம். யோசிச்சு பாருங்க. இதே சவுதி அரேபியாவில் இந்து மதத்தை ஒருவர் விமர்சிக்கிறார், கிறிஸ்தவர்களை ஒருவர் விமர்சிக்கிறார்னு சொல்லி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவருக்கு தண்டனை நிச்சயமாக அங்கே வழங்கப்படுமா? அதை சொல்லுங்க பாப்போம். முதல்ல மனிதர்களை ஒன்றுபடுங்க. நாங்கள் எல்லாம் மனிதர்கள், நாங்கள் விலங்குகள் எல்லாம் மனிதர்கள், ஆறறிவு படைத்த மனிதர்கள். இறைவன் நல்ல சிந்தனைகளை, நல்ல ஒரு மனசை தந்திருக்கிறான். முதல் மனிதர்களை ஒன்றுபடுங்க. இன்னும் ஒரு வீடியோட அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.